என் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் கேபிஎல் சேனலின் மூலமாக பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரியினுடைய பயன் என்ன, கண்டன்னா என்ன, இது எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்துது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். அன்பு நேயர்களே, கண்டன தொண்டையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இது போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சிறப்பு மருந்து. தொண்டை, நுரையீரல் பிரச்சனை, கபம், சளி கட்டுதல், இது போன்ற பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள கண்டங்கத்திரி. இது எப்படியெல்லாம் மருந்தாக தயார் பண்ணலாம் என்பதை மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு நேயர்களே, கண்டங்கத்திரி இது போல தான் இருக்கும். கண்டங்கத்திரி இது போல தான் இருக்கும். காய்கள் பாருங்கள், இதில் முள் நிறைய இருக்கும். இந்த முள் கையை பொத்திக்காமல் உசாராக பறிக்கணும். காய்கள் பாருங்கள், இது போல் வரி வரியாக இந்த காய்களை கொண்டது. இந்த காய், வேர், சமுளம் அனைத்தும் இது சிறப்பான ஒரு மருத்துவ குணத்துக்காக மருந்தாக பயன்படுகிறது. அன்பு தோழர்களே, இது இந்த இலைகளை பறித்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரில் இலைகளை ஒரு பிடி அளவு, ஒரு 10 இலை 5 இலைன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவு, முள் இருக்கிறதுனால கைப்பிடி ஆகாது, ஒரு நம்ம குறிப்பிட்ட இலை ஒரு 10 இலை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதில் சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், ரசம் எப்படி செய்வது போல் அது போல் எல்லாத்தையும் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 20 ml to 30 ml வரை பெரியவங்க பருகி வர நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமா, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், தைராய்டு சுரப்பி, கபம் கட்டுதல், சளி என்று சொல்லக்கூடிய கபம் கட்டுதல், இது போன்ற பல பிரச்சனைகளை இது தீர்வு காணும். அன்பு நேயர்களே, இதை அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். மற்றொரு வகை